பிரைஸ் தி லார்ட். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாம் எழுந்து நின்றவர்களாய் அப்பாவை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கூட ஹல்லேலூயா 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 ஒரு உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா உம்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையை உயர்த்துகிறோம். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், அதிகமாக உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடனும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என்னுடனும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே உள்ளத்தினாயத்திலிருந்து உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே பலி கூறுவேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே பலி கூறுவேன் பலி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே. உலகம்
உலகமெல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்றுதான் மாறாதையா மாறாதையா என் தெய்வமே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே. எத்தனை பேர் சொல்லுங்கள் உம்மை நேசிக்கிறேன் உம்மை அதிகமாய் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன் தேவன். ஓ என் இயேசுவே உம்மையே படுக்கையிலும் நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கிறேன் என் தேவனே. Oh, thank you, Jesus. நேசிக்கிறேன் என் தேவன். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட இன்னும் அதிகமாக நேசிப்பார். எல்லாம் மாயையா இருக்கிறது. பாட உலகமும் அவையடவையான் எல்லாமும் மாயையா இருக்கிறதுப்பா. நம்மை மாத்திரமே நேசிக்கிறேன் உள்ளத்தில் ஆழத்தினு என் தேவனே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்பு ஒன்றே மெய்யானது. அன்பு மாத்திரமே உண்மையானதுப்பா. அன்பு மாத்திரமே ஆவியானவே மாறாதது. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ ஷகதா ரகபலதா ரப சாலமோன் சொல்லுவார், மாயை எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமும் மாயை. உலக மனிதர்களுடைய அன்பு மாயை, உலக மனிதர்களுடைய ஸ்நேக மாயை, உலக மனிதர்களுடைய கிரியைகள் மாயை. ஆனால் அப்பாவுடைய அன்பு மாத்திரம், இயேசுவின் அன்பு மாத்திரம். ஓ ஹல்லேலூயா உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஐயா உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி எந்த இடத்தில் விட்டு கொடுக்காதவன், நான் தலை குனிந்த இடத்தில்
தலையை உயர்த்துகிற தெய்வமாய் என்னை விட்டு கொடுக்காதவராய் சத்துருக்கு முன்பாக என் கொம்பை உயர்த்துகிறவராய் என் தலையை நிமிர்த்துகிறவராய். Oh, thank you, Jesus. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஐயா, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, என் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இரு கண் நீக்கி வீடு வைக்கின்றேன், இரு கண் நீக்கி வீடு வைக்கின்றேன். இறுதி வரை என்னை நடத்தி செல்வே, இறுதி வரை என்னை நடத்தி செல்வே. அவமானம் அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன், அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை
அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஐயா உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், ஹல்லேலூயா, அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில் உள்ளத்தில் பாயனை விட்டு கொடுக்கலையே, அவையான எதுவாளை விட்டு கொடுக்கலையே, பாயனை விட்டு கொடுக்காம உங்கள் கரத்தை பிடித்து, அவையான கரத்தை பிடித்து நீ வழி நடத்துகிற தெய்வமாய், வழி நடத்துகிற தெய்வமாய், அவையான தூக்கி சுமக்கிற தெய்வமாய், அவையான உங்கள் தோளில் மனசையும் தூக்கி சுமக்கிற தெய்வமாய். ஓ என்னை நடத்து கொண்டு வருகிறது, என்னை நடத்து கொண்டு வருகிறது, நமக்கு நன்றியாச்சா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஐயா உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஐயா உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். ஓய்வலா சந்தலதரபி அந்தலபோ, ஓய் கமலதரபி அந்தலபா, ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. அண்டால் மிகவும் மனக்கஷ்டத்தாயிட்டாள். ஏன் மின்னால் அவளை ரொம்ப விசனப்படுத்தினா. நீ மலடியா இருக்க, உன்னால பிள்ளை பெற முடியாது, உன்னால எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்படுத்தும். அவன் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அழுதாப்பா, அவன் ஒருபோது என்னை அவமானப்பட விட மாட்டீங்களப்பா, எனக்கு ஆண் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கும் போது தேவன் அவளை நினைத்தருளி, ஓ இந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துங்க. உங்களுடைய கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய், உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாரையும் விசனப்படுத்த விடவே மாட்டான். உங்களை அவமானப்படுத்துறதுக்கு முன்பாக ஒருவேளை உங்களை அவமானப்படுத்திக்கலாம் யாரு,
யாராவது உங்களை ரொம்ப விசனப்படுத்தி இருக்கலாம், உங்களால் எழும்ப முடியாது, உங்களால் அடுத்த காரியம் செய்ய முடியாது, அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளோதான் உங்களோட டோட்டலாக க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா சொல்கிறாங்க, நீ எழும்புவ, உன்னை நான் உயரத்தில் கொண்டு வைப்பேன், உன்னை நான் கண்மலை மேல் நிறுத்துவேன். நம்மளை எந்த இடத்துல விட்டு கொடுக்காத ஆண்டவராக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அநேக இடத்துல நாம் ஆண்டவரை விட்டு கொடுத்துருப்போம், ஆண்டவரை மறுதளிச்சிருப்போம், ஆண்டவரை காட்டி கொடுத்துருப்போம். ஆண்டவர் ஒருபோது நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்கலையே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். உம்மை பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லையே, உம்மை பார்க்கின்ற முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லையே. கால்களை தட்டி, ஓ நல்ல கால்களை தட்டி, ஓ ஷகதர கமலமல, ஓ எங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவராய், ஓ எங்களை அவமானப்படுத்த விட்டு கொடுக்காத ஆண்டவராய், எங்களோடு கூட இருக்கிறவராய், எங்கள் தலையை நிமிடம் பண்ணுகிறவராய், எங்கள் கொம்பை உயர்த்துகிறவராய். ஹல்லேலூயா. Shagadara Gabala Daraba, O Shantala Dora Kabala Darabianta Yaraba, Ori Kabala Daraba, Gandu Payadapa, Gandu Ramba Payadapa. Hallelujah. ஷகந்துலா துரா கபலதலபியான் நல்ல வாய்களை தந்தவர்களே, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஒய் பலதா ஷந்தலதலபியான் தலபோ கபலதலபியான் ஒய் மஹந்தலா துரா ஷகதலபலபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. ஆச்சரியமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா நான் எதுக்குமே பாத்திரனல்ல. நீ வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களுக்கும் யோவான் ஸ்தானங்கள் சொல்லுவாங்க, உங்கள் பாதரட்சியை சுமக்கிறதுக்கு கூட நான் பார்த்தேன். நல்லது, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரே சொல்லுவேன், நான் உங்களுடைய பாதரட்சியை சுமக்க கூட நான் பார்த்தேன். பாவியில் பிரதான பாவியாக்க நீங்களும் நானும் எம்மாத்திரம் பணத்திலிருந்து பூமிக்கு வந்து உங்களுக்காய் எனக்காய் சிலுவையில் அறையுண்டு அவருடைய ரத்தத்தினாலே கிரயமாய் நம்மளை மீட்டெடுத்தாரு.
வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்து விலகாமலே என்னை நடத்தி சென்று மாறாமலே உடனிருந்து அந்த வரிகளெல்லாம் உள்ளத்தை உடைக்காத. விலகாமலே என்னை நடத்தி சென்று ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆச்சரியமானவராய் அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு தேடுகிறோமோ, ஆண்டவரை எந்த அளவுக்கு நான் கேட்டு செய்யணும், அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அதிசயமானவராய் ஆச்சரியமானவராய் எல்லா காரியங்களிலும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் சந்தோஷமாக காய்களை தட்டி எல்லா காய்களை தட்டி உற்சாகமாய் 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 ஓ சகன ரகமலமா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பாயக ஆராதனை மகிமைப்பட்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசனங்களுக்கு எங்கள் கூட எனக்கு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Please be seated. எல்லாரும் வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 40 நாள் ஜெபத்தில் பரமனின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் விசேஷமாக தொடர்ந்து நீங்கள் உபவாச ஜெபத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்தும்படியாக உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் இன்னைக்கு நம்மளை அழைப்பை குறித்து அவர் சரியாக நம்ம அழைக்கிறோமா, ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு அழைப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:3 வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும்னு கர்த்தர்கிட்ட கேட்குறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் முன்னாடியே ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் விசேஷமாக நம்ம பார்க்குறது, கர்த்தர் முதலாவது செய்த அற்புதத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1:2 நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீசர் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி இந்த இடத்துல நம்ம வேத பகுதியை நம்ம வாசிக்க நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு அவருடைய சீசர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய அழைப்பு இல்லாமல் ஒரு இடத்துல அவர் அற்புதம் செய்ய முடியாது. இந்த நாளில் நம்ம சரியான முறையில் ஆண்டவரை நம்ம அழைக்கிறோமா அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். இந்த நாள் தியானத்தில் உங்களோட ஆண்டவர் இடைப்படுகிறார். நம்முடைய அழைப்பு சரியாக இருக்குதா, அழைத்திருக்கிறோமா? ஒரு திருமண காரியம் என்றால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் திருமணம் வச்சுருக்கோன்னு சொல்லி அவங்கள நம்மளுடைய சந்தோஷமாக முகத்தில் என்ன செய்வோம், நம்ம ஒரு சிரிப்போடு என்ன செய்வோம், நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீட்டு திருமணத்தில் நீங்கள் கலந்துக்குங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அழைப்போம். இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம ஆண்டவர் சந்தோஷமாக அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார். அல்லேலூயா.
அப்போ இந்த நாளில் நம்முடைய அழைப்பு சரியாக இருக்கா, ஏன் இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம், ஏன் இன்னும் குறைவோட காரணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய அழைப்பு சரியில்லை என்பது இதனால் ஆண்டவர் நமக்கு திரும்பியுமே என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் அழைக்கிற அழைப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதானத்தோடு சந்தோஷம் நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துல என்ன நடக்குமா, அடையாளம் அற்புதம் நடக்குமா. இப்போ நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷமாக அவர் அழைக்கும்படி இந்த இடத்துல நம்மளோடு இடைப்படுகிறார். இப்போ அழைத்தது மாத்திரம் இல்லை, அவங்க யாருக்கிட்ட குறைய சொன்னாங்கன்னா இயேசுக்கிட்ட மாத்திரம் குறைய சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லும்பொழுது சொன்னார் ஆண்டவர், என்னுடைய வேலை இன்னும் வரலன்னு சொன்னார். ஒருவேளை இந்த மாதங்கள் நம்ம கடந்திருக்கிறோம், இந்த வருஷத்தில் 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய அழைப்பு சரியாக இருக்குதா, நம்ம ஏன் இன்னும் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வேலை இன்னும் வரல. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் வேலை இன்னும் வரலன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வேலை வந்து விட்டது என்று சொல்லியே இந்த நாளில் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ முதலாவது என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். இன்றைக்கி அழைப்பு என்பது என்னென்னா, முதலாவது நம்ம செய்யப்படுகிற ஆராதனை தான் முக்கியமான அழைப்பாக இருக்கிறது. அந்த ஆராதனையில் ஆண்டவரை சரியாக நம்ம தேடுகிறோமா, முழு மனதோடு ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் இன்றைக்கி நம்மளோட இடைப்படுகிற காரியம், நீங்கள் அழைப்பில் சரியாக இருங்க. ஆண்டவரை அழைக்கிறதுல குறைவுபடாதீங்க. ஒரு இன்விடேஷன் கொடுத்து கல்யாணத்துக்கு அழைக்கும் பொழுது சந்தோஷமாக நம்ம கூப்பிட்டா தான் நம்மளுடைய உறவினர்கள் வராங்க. அதே மாதிரி இயேசுவை அழைக்கும் பொழுதும் நமக்குண்டான துக்கத்தோடு அல்ல, நமக்குண்டான கவலைகளோடு அல்ல, நமக்குண்டான பாரத்தோடு இல்லை, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இயேசுவை அழைக்கும் போது நம்ம எப்படி அழைக்கணும்னா, சந்தோஷத்தோடு அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அவர் வந்தார்னா எல்லா குறைகளும் என்ன செஞ்சது, ஒரு நொடியில் மாறி விடுகிறது. விசேஷமாக பார்த்தோம்னா, இந்த இடத்துல குறைவுபட்ட ரசமானது மனுஷனால் பல வருடங்களாக பதப்படுத்தப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஒரு நொடியில் என்ன செய்யுதுன்னா, மனுஷரால் பல வருடங்கள் பதப்படுத்துகிற ஒரு காரியம் குறைவுபடும் பொழுது தேவன் எத்தனை வருடம் மனுஷனால் பதப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நொடியில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் உங்களுக்கு மனுஷர் எனக்கு இதை செய்யலை, நான் இதை எதிர்பார்த்தேன், ஏமாற்றத்தில் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம வருத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை தேவன் ஏன் இதை அனுமதிச்சார்னு சொல்லி நம்ம கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு நொடியில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை மாற்ற, அந்த ரசத்தை போல ருசி உள்ள பதார்த்தமே மாற்ற கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவரை தேற்றி தரிசனத்தை கொடுத்து அவர் கடந்து வரும்படியாக செய்திருந்தார். ஆனாலும் அவருக்கு ரொம்ப காத்திருப்பு அதிகமாக இருந்துச்சு. அப்போ காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக என்ன கிடைக்குதுன்னா, பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் இயேசுக்கிட்ட சொன்னது உடனே அந்த இடத்துல என்ன நடக்கலை, அற்புதம் நடக்கலை. சில நேரங்களில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், இயேசுக்கிட்ட சொன்ன உடனே நமக்கு அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சில ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கவிழ்க்கப்பட்ட ஜாடி. இதில் விசேஷமாக நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, இந்த அற்புதம் நடக்கிற இடத்துல ஆண்டவர் எதையும் வெளியிலேருந்து கொண்டுட்டு என்ன செய்யலை, ஆசீர்வதிக்கலை. அந்த இடத்துல இருந்த பாத்திரத்தை தான் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துல இருந்த தண்ணீரை தான் பயன்படுத்தினார். அந்த இடத்துல இருந்த மனுஷர்களை மாத்திரம் தான் பயன்படுத்தினார். நமக்கு என்ன இருக்குதோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை கொண்டே ஆசீர்வதிக்கிறவர் நம்ம கடவுள். அல்லேலூயா. அப்போது இந்த நாளில் நம்ம வெளியில் போய் நம்ம சில ஆசீர்வாதங்களை தேடிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து தான் நமக்கு வரணும், இந்த இடத்துல தான் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு இருக்கிறதை கொண்டே பெருக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவங்க கீழ்ப்படிந்தார்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கற்சாடிகளை நிமித்து வைங்கன்னு சொன்னார், அதில் தண்ணீரை நிறைய நிரப்புங்கன்னு சொன்னார். இதெல்லாம் கீழ்ப்படிந்த போது தான் அற்புதம் நடக்குது. அப்போ சில நேரங்களில் நமக்கு வசனங்கள் இந்த வருடம் முழுவதும் கடந்து வந்திருக்கோம், நம்ம எதுலேயும் நம்ம குறைவுபட்டவர்களாக இருப்போம். நிறைய ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாமலே இதுவரையும் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறாரு, அவங்ககிட்ட சொன்னாங்களா, அவங்க அம்மா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நீங்கள் அப்படியே செய்யுங்க. உங்கள் ஊழியக்காரவங்க உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, இன்றைக்கி வசனம் கடந்து வருகிறது, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ, நீங்கள் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகிறாரோ, நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் எப்படி அற்புதம் நடந்துச்சோ அதை தாண்டி நமக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சிங்க. நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சகல காரியங்களையும் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, முன்குறித்து ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ மரியா விசேஷமாக பார்க்குறோம், லாசருடைய காரியத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் இறந்து போயிட்டார், அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அந்த வீடு துக்கம் நிறைந்த வீடாக இருக்குது. யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விசாரிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இயேசு வந்துட்டார்னு சொல்லி அந்த மகள் கேள்விப்பட்ட பொழுது எதிர்கொண்டு விசாரிக்கிறவளாய் வந்தாள். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் வந்து துக்க காரியங்கள் நிறையா நிறைந்திருந்த பொழுதும் வருத்தங்கள் இருந்த பொழுதும் முதலாவது இயேசுக்கு அவள் இடம் கொடுக்குறா. முதல்ல விசாரிக்க வருகிறவளாக இருக்கிறா. இன்றைக்கி நமக்கு சில பிரச்சனைகள் பாடுகள் இருந்துச்சுன்னா ஏன் இந்த நம்ம சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், மன துக்கத்தோடு வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட பல வருடமாக கேட்குறோம், தரமாட்டான்னு சொல்லி நம்ம துக்கத்தோடு என்ன செய்கிறோம், உலக காரியத்தில் வருத்தமடைகிற காரியத்தில் உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் அந்த மகளை போல இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம உடனே எதிர்கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன இல்லை, நம்ம ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கலிலேயா கல்யாணத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, கலிலேயாவில் நடந்த கல்யாணத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முதலாவது அழைப்பு தான் மிக அவசியமாக இருந்தது. இன்விடேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அழைக்காமலே என்ன செய்கிறோம்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை சொல்லும் பொழுது அது உறுதிப்படாமலே இன்னவரில் இருக்கிறது. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, அழைப்பை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். அவர் எப்படி நம்மளை அழைத்து முன்குறித்து அழைத்து நம்ம நீதிமானாக்குகிறாரோ, பரிசுத்தப்படுத்துகிறாரோ, மேன்மைப்படுத்துகிறாரோ, அதே போல் நாமளும் ஆண்டவரை அழைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு என்னென்னலாம் கனத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நம்ம எப்படிலாம் தேடணுமோ, எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கணுமோ, அது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்தோமே ஆனால் நிச்சயமாக கீழே காணப்பட்ட அந்த பெரிய அற்புதம், மற்றவர்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்த ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் என்னை காத்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக ஆண்டவர் வந்து செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி இந்த 11 மாதங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில். ஆமாம், முதலாவது கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து பழித்திருக்கு, எத்தனை பேர் இன்றைக்கி செயல்பட்டுருக்கு, எத்தனை பேர் நான் அதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு சில பேர் மாத்திரமே நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். பல பேர் பெற்றுக்கொள்ளாதவர்களாகவே இன்னும் ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் இடைப்படுகிறார். நமக்கு முதல் மாதத்தில் கொடுத்த அதே வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டவுடனே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய எப்படி இருக்கிறாருன்னு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கி அழைப்பை நம்ம உறுதிப்படுத்துவோம். அந்த வாக்கு தத்துவத்தை சோர்ந்தெடுத்து கொள்ள நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய அழைப்பை நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எப்படி கனத்தை கொடுத்து அழைக்கிறோமோ, நம்ம கனத்தை கொடுத்து அழைக்க ஆராதனையை நம்ம மேன்மைப்படுத்த முதலாவது பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இன்விடேஷன் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த இடத்துல நம்முடைய குரலை கேட்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கி கவிழ்க்கப்பட்ட கச்சாடியாக நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டார், இப்பொழுது இந்த வார்த்தை கடந்து வந்தது உடனே நம்மளை நிமிர்த்தி என்ன செஞ்சிட்டார், நம்மளை உட்கார வச்சுட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. சரியான முறையில் நம்ம ஆராதனையில் நிரம்பியிருந்தோமே ஆனால் இப்பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பியதாக இருக்குன்னு சொல்லி இப்போது நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம அழைப்பை உறுதி செஞ்சுருக்கிறோம், அவருக்கு ஆராதனை செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது கற்சாடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஆமாம், கவிழ்ந்திருந்த கற்சாடி நிமிர்க்கப்பட்டாயிடுச்சு. இப்பொழுது அற்புதம் நடக்க போகுது. வெறும் தண்ணீரை கர்த்தர் ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை மாத்திரம்தான் இப்போது நம்மள்ட்ட இருக்கிறது, வெறும் தண்ணீர் தான். ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட போகிறது. ஒரு ருசி உள்ள ரசமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவ சமூகத்தில் காத்திருப்பது ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக செய்யவே செய்யாது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்பது ஒரு நாளும் நமக்கு வெட்கமடை செய்யவே செய்யாது. 12 வருஷம் வந்து அந்த வியாதியுள்ள ஸ்திரீ அவள் வந்து எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து உலகத்தை பார்த்து அவள் போனான். ஆனால் தேவ சமூகத்தில் ஒன்றே ஒன்று மாத்திரம் அவளுக்கு விசுவாசம் இருந்தது. இயேசுவை எப்படியாவது தொட்டு அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசம் இருந்தது. அவளுக்கு விசுவாசம் இருந்தது மாத்திரம் இல்லை, அவள் தொட்டவனே சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு வந்துச்சு. ஆனால் தேவன்கிட்ட அது வந்ததுக்கு அப்புறம்தான் அவள்கிட்ட அவள் அறிக்கை செய்கிற ஆண்டவர் கேட்குறார், என்ன நடந்துச்சு, என்ன யார் தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறார். எங்கெங்கே போனேன், எங்கெங்கே வந்தேன், என்னென்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது முழு சுதந்திரத்தையும் முழு சுகத்தையும் முழு அற்புதத்தையும் அந்த இடத்துல பார்க்குறார். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கி அவர் அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் முழுமையாக அறிக்கை செய்து அவர் பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், அந்த ஸ்திரியை போல நம்ம இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் மாத்திரம் போதாது, சுகமாக வல்லமை கடந்து வந்தால் மாத்திரம் போதாது, அவங்க ஏந்திரிச்சு நின்று அநேக காரியங்களை இயேசுவோட பேசினான். எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட வந்து வெளிப்படையாக பேசும்போது இன்னும் ரட்சிப்பு, இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் மகிமை.
அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு வருகிறது தேவ சித்தத்தின்படி இந்த நாளில் இந்த வார்த்தை வந்திருக்குது. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆதாமுக்கு வந்து அவனை உருவாக்கின உடனே அவனுக்கு ஜீவ ஆத்மாவை தன்னுடைய வாயை வச்சு நாசியில் ஊதி என்ன பண்ணார்? அவர் ஜீவ ஆத்மாவை உண்டாக்குனார். அதுதான் முதல் ஆசீர்வாதம். அப்போ அதுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, நமக்கு அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, ஒவ்வொரு நாள் ஜீவனோடு இருக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் படித்த அந்த வசனத்தின்படி எபேசியர் 1:3 ஆண்டவர் நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சரியான முறையில் நம்ம ஆண்டவரை தேடவில்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இன்னும் நெருங்கி சமாதானத்தோட சந்தோஷத்தோட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? கிட்டி சேருங்க. இன்னும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க? நீங்கள் கிடைக்கலன்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஒருவேளை தேவ சமூகத்தில் ரொம்ப நாள் காத்திருக்கிற யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய வேலை உங்களுக்கு வந்திருக்குது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை சந்திக்க போகிறாரு. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா இந்த வசனத்தை இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல தியானிக்கும்படி கேட்கும்போது இதுதான் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் வந்து 40 நாள் பரமனின் பாதத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட இந்த வார்த்தையை இன்றைக்கி நீ பேசு. ஆமாம், என்னுடைய அழைப்பை அவங்கள உறுதிப்படுத்த சொல்லு. இன்னும் சந்தோஷமாக என்னை கூப்பிட சொல்லு. ஆமாம், நிறைய இன்னும் ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை சுதந்திரிக்காமல் இருக்கிறாங்க, இன்னும் கவலையோடு இருக்கிறாங்க, இன்னும் கண்ணீரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஆமாம். அப்போ இந்த நாளில் நம்மளோட பேசுகிறார்னா நிச்சயமாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக்கி விட்டார். அது சுதந்திரத்துக்குள்ள இன்னிலேருந்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவரை சந்தோஷத்தோடு முதல்ல இன்வைட் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா, என்னோட வாங்கப்பான்னு சொல்லுங்கள். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, முதல்ல ஆண்டவரை கூப்பிடுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. அப்போ தெய்வ சமூகத்தில் இன்றைக்கி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் வந்து நீங்கள் நான் நினைக்கிறேன் அடுத்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஆமாம், ஒவ்வொரு பொழுதையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், ஆண்டவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், அதை செய்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு பூரிப்படைய போகிறீங்க. ஆமாம், நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம்னு சொல்லப்படுகிறது. அப்போ தேவ சமூகத்தில் நீண்ட நாள் யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எத்தனை நாள் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் பாடுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து 11 வரலையும் நீ செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் பார்க்குறப்ப எங்கள் கண்கள் பார்க்குறது, நீங்கள் இன்றைக்கி அதை செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் அதை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளைகளுடைய அற்புதத்தை அடையாளத்தை நினைவுபடுத்துகிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை நான் செய்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் செய்வார். இல்லையா? அப்போ இன்றைக்கி நமக்கு ஆண்டவருடைய அழைப்பை நம்ம சரியாக அழைக்க முடியாத ஒரே காரணம் என்னன்னா, நம்முடைய பாவங்களும் மீறல்களும் தான் அதுக்கு ஒரே காரணமாக இருக்குது. ஆமாம், இன்றைக்கி நம்மளுடைய பாவங்கள் தான் ஆண்டவரோட சேரக்கூடாதபடி நிறையா மீறல்களை உண்டு பண்ணுகிறது. நிறைய பாவங்கள் வந்து நம்மளை என்ன செய்யணும், ஒரு தடை சுவராக இருந்து கொண்டு இருக்கிறது. தெய்வ சமூகத்தில் முதலாக நம்ம என்ன செய்வோம்னா, உள்ளத்தில் வந்து நமக்கு நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சி வரணும். நம்ம மெய் மறந்து ஆண்டவரை துதிக்கணும்னா உள்ளே வந்து ஆண்டவர் நிரம்பினாதான், நல்ல தண்ணீரை வந்து கற்சாடி முழுவதும் நிரப்பினாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அற்புதத்தை காண முடியும், நல்ல ரசமாய் மாற முடியும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஒரு அண்ணாள் வந்து என்ன செஞ்சாவ, வந்து ஊற்றி என்ன செஞ்சாவ, ஜெபித்து விட்டு துக்க முகத்தோடு செல்லலைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இன்றைக்கும் நம்ம சபைக்கு வந்துட்டு துக்க முகத்தோடு போகிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு வேளை அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதை கேட்குற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்னென்ன காரியங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அதை செய்து முடித்துட்டாரு 100% நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. இனிமேல் இந்த துக்க முகத்தோடு இருக்காதீங்க. ஆமாம், இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறார். நீங்கள் துக்க முகத்தோடு இருக்கிறதே அவர் விரும்பவில்லை. இப்போ எத்தனை நாள் காத்திருப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு நொடியில் ஆண்டவர் அந்த பாருங்கள், எத்தனை வருஷம் மனுஷனால் தயாரிக்கப்பட்ட ரசமாக இருந்தாலும் சரி, மனுஷன் நமக்கு எத்தனை நாள் உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, எவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் அது தீர்ந்து போயிடும், அது இல்லாமல் போயிடும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம பெறுகிற ஒன்று வந்து என்றைக்குமே நமக்கு வந்து என்ன செய்யாது. நம்ம அதான் தாவீது சொல்கிறது போல், என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆண்டவர் கொடுத்தார்னா வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையுமா தான் அது இருக்கும். அல்லேலூயா.
இப்போ தேவ சமூகத்தில் சொல்கிறேன், நம்மளுடைய அருகாமையில் வசிக்கிற மனிதர்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு 10,000 பணம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அக்கா என்கிட்ட பணம் இருக்குது, தம்பி என்கிட்ட இருக்குது, சகோதரன் என்கிட்ட 10,000 பணம் இருக்குன்னு யாரும் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவங்கள்ட்ட கவலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, என் வீட்டில் என்ன இருக்குது, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, இதை செய்ய முடியல, இந்த பணம் கட்டணும், அது கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குறைகளை இறக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளோட அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஒன்று தேவன் வந்து அப்படி கிடையாது, மனுஷரை போல கிடையாது. அவர் வெளியரங்கமாக இருக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நமக்கு வந்து மனுஷரை போல சமாதானத்தை சந்தோஷம் மட்டும் தான் நான் பகிர்ந்துக்குவேன்னு கிடையாது. அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த நாளில் மனுஷரை போல ஆண்டவர் நம்மளை பார்க்கல. அவர் என்ன செய்கிறாருன்னா, உள்ளதை உள்ளபடி அவர் அவள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்மள்கிட்ட காமிக்கிறார். சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி ஒருவேளை நமக்கு தடை இருக்குமா என்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் முழுவதுமாய். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல மரியாதை போல நம்ம கீழ்ப்படுகிறவரை அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லவே இல்லை அந்த காரியத்தை. ஒருவேளை இன்றைக்கி நம்ம திரும்ப சொல்கிறோம்னா நம்முடைய அழைப்பு சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் அழைக்கும் பொழுது சரியாய் அழைக்க வேண்டும். ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா, என்னுடைய சமூகத்தில் வாங்கப்பா, என் இருதயத்தில் வாங்கப்பான்னு சொல்லி நம்ம அழைக்கிற அழைப்பு சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருக்கணும். நம்ம அப்படி அழைக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதத்தை காண்போம். நிச்சயமாக ஒரு பெரிய அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் காண்போம். நல்ல ஒருவேளை பாவங்கள் மீறுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நம்மளோடு இடைப்படுகிறார். ஆண்டவரே, ஒருவேளை மனுஷர் வந்து அவர் மனுஷரை வந்து எப்படி பார்க்குறாருன்னா, மனுஷன் பார்க்குறான் எப்படியாவது யாராவது அழிந்து போயிடுவாங்களா, இவன் எப்போ விழுவான்னு பார்க்குறான். ஆண்டவர் வந்து சரியில்லைனாலும் சரிப்படுத்தி அழகுபடுத்த பார்க்குறார். இன்றைக்கி இந்த கடைசி மாதத்தில் இதுவரையிலும் இருந்த போராட்டங்கள், இதுவரையிலும் இருந்த காரியங்கள்லாம் எதனால் வந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் என்னை மன்னிங்கப்பா, இந்த நாளில் முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னுடைய அருகாமையில் வாங்க, என் இருதயத்துக்குள்ளே வாங்க, ஆமாம் என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் சபைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டுட்டிங்கன்னா ஆண்டவர் வந்துட்டார்னா அவர் பாட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. குறைவுகளை சொல்கிறாங்க, அவர் என்ன செய்யணுமோ சொல்கிறாங்க, அதன்படி கீழ்ப்படுகிறாங்க. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இதுவரையிலும் கண்டிராத ரசம், இதுவரையிலும் பார்க்காத ஒரு ரசம், இதுவரையிலும் ருசிக்காத ஒரு ரசம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அப்படி தான். இதுவரையிலும் பார்க்காத ஒரு ருசி உள்ள ரசத்தை ஆண்டவர் கொடுத்து மகிமைப்படுத்துவார். இதுவரையிலும் நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பேடை ரெடி ஆகிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நோவாட்ட சொல்கிறாரு, பேடை என்ன செய்கிறார், உண்டு பண்ண சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுக்கப்புறம் ஆண்டவர் படைத்த மனுஷர் அழியக்கூட வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். என்றைக்குமே தன் கரத்தினால் உண்டாக்கி தன்னுடைய நாசியினால் அவர் ஜீவாத்மா ஊதின மனுஷன் என்றைக்குமே அழிந்து போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதில் கிருபை, அந்த கிருபையை கொடுத்து ஒரு பேழையை உருவாக்குனார். அந்த பேழையில் யாரெல்லாம் சஞ்சரிக்க வேண்டுமோ ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவங்கள திரும்பி வெளியில் வர செய்தார், பலியை பெருக செய்தார். அதே போல் ஒரு பேழையாகி இந்த சபைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளே உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நம்மை பிழைப்பதற்காகவே கொண்டு வந்திருக்கிறார் தேவன், நம்மளை அழிப்பதற்காக அல்ல. இந்த நாளில் நம்மளோடு இருக்கிற தேவன் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசித்து, பவுல் சொல்கிறாரு, என்னோடு இருக்கிற ஒரு இன்னார் என்பதை நான் அறிந்து விசுவாசிக்கிறேன், இன்னார் என்பதை அறிகிறேன்னு சொல்கிறார் அவர். அப்போ நம்மளோட தேவன் யார் என்பதை முதலாவது நம்ம அறிவோம். சர்வ வல்லமை உள்ளவர், வானத்திற்கு பூமிக்கோ சர்வ அதிகாரம் உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம எல்லா காரியங்களும் செய்கிற ஒரு தேவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம். நம்ம எப்படி கடக்கிறோம், நம்ம இல்லாமையில் கடந்து போகிறோம், வருத்தத்தோடு கலந்து போகிறோம். போனது போகட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளோட இந்த நாளில் பேசுகிறார். இனிமேல் வருகிற நாட்களில் நீங்கள் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் என்னோடு பேசினார், இதுக்கப்புறம் நான் மாற்றப்பட்டேன், என் வாழ்க்கை பெரிய ரசம், அதாவது காணாத ஒரு ருசியுள்ள ரசமாய் என் வாழ்க்கை கர்த்தர் மாற்றிருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லணும். இதுவரை சுற்றி இருக்கிற என்னுடைய ஜனங்களை விட ஆண்டவரின் தலையை உயர்த்தியிருக்கிறாருன்னு சொல்லணும். சாட்சிகள் உருவாகணும். கேட்குறத மாத்திரம் அல்ல, என்னுடைய வசனத்தின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களே இப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர், நெருக்கமாய் சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கோம், எத்தனையோ முறை ஆண்டவரோட நெருங்கி வந்திருக்கிறோம்.
ஆனால் ஏன் நம்ம நெருங்கி வந்து இன்னும் நமக்கு அற்புதம் நடக்கல, அடையாளம் நடக்கல, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் குறைவுன்னு சொல்லி நம்ம வருத்தத்தோடு நம்ம இன்றைக்கி நினச்சி பார்ப்போம்னா, நம்மள்ட்ட தான் குறை இருக்குது. ஆண்டவர் என்னைக்கு நிறைவாக தான் இருக்கிறார், நாம தான் குறைவோடு வாழ்கிறோம். அப்போ நிறைவுள்ள தேவனை வச்சுட்டு இனிமேல் நம்ம குறைவோடு வாழக்கூடாது. அந்த முதலாவது அற்புதத்தை செய்த தேவன் இந்த நாளில் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் ருசியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை, இதுவரை யாருமே உங்கள் பகுதியிலோ உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடத்துலோ உங்களோட உறவினர் மத்தியிலோ நீங்கள் என்ன குறைவோடு இருந்தாலும் சரி, ஒரு ருசியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னோட பேசுனீங்களப்பா, என்னோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன்ப்பா, நீங்கள் எனக்குன்னே கொடுத்தீங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் நிச்சயமான ஆண்டவரே நான் பார்க்கணும்ப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இனிமேல் நான் விசுவாசிக்கிறேன், என்னோட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறேன். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் போதுமானவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அப்பா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ போதுமானவராக இருக்கிறபடி நாளமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக இடத்துல நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதுவரே எங்களுடைய கண்களை நீர் திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட விசேஷமாக அப்பா ஆண்டவரே, நீர் செய்த ஆண்டவரே முதலாவது அற்புதத்தை குறித்து இந்த இடத்துல தியானிச்சிருக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி குறைவுகள் இருக்குதோ ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் நடத்தினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற நாட்களில் ஒரு ருசியுள்ள வாழ்க்கை பதார்த்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்படியே வல்லமுள்ளக்கிற கேட்ட இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே. சுகவீனத்தோடு இருப்பார்களானா சுகமடைவார்களாக, இந்த கேட்குற வார்த்தை மூலமாக பலப்படுவார்களாக. அப்பா, என்னென்ன தடைகள் இருக்குதோ இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும்.
அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நீண்ட நாள் என்னென்ன காரியங்களை காத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அப்பா நீங்கள் நிறைவாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா. நீண்ட நாள் காத்திருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் இன்னைக்கு சந்திக்கிறீரப்பா. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. திருமண தடைகள் நீங்கட்டும். யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லா இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே இதை விசுவாசிக்கிறார்களோ அப்படியே என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நடத்துவீராகப்பா. எத்தனை நாள் சுகவீனமா இருந்தாலும் நீ எழுந்து நடன்னு சொன்ன பொழுது எழுந்து நடந்தது போல இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் பலன் உண்டாவதாகப்பா. கேட்ட சத்தியத்தின்படி அற்புதம் அடையாளம் நடக்கட்டும். வாழ்க்கையில சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த ஜெபத்தை எடுக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென்.